ஆல் வெல்கம் டு கிறிசாரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான கொடி டிசைன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதோட ஃபுல் ஹெவி வீடியோ வந்து நான் ஸ்டார்டிங்கே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பார்க்காதவங்க எப்படி கம்ப்ளீட்டாக ட்ரேசிங் பண்ணணும், ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே டிசைன்லேருந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் இதெல்லாமே வந்து குந்தன் ஸ்டோன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எந்த கட்டிங்ஸும் இருக்காது, நல்லா முழுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான குந்தன் ஸ்டோன்ஸ் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கொடிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி யூஸ் பண்ணி நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஜர்தோசி யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி செயின் ஸ்டிச் போட்டு ஜிக்ஸாக் போடலாம். அண்ட் கட்தானா பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். எனிதிங் நீங்கள் வந்து அந்த கொடி டிசைன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து எப்போவுமே ட்ரேசிங் முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே அவுட்லைன் போட்டு முடிச்சிடுங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த ட்ரேசிங் வந்து அழியாமல் இருக்கும். அண்ட் ஒர்க் ஃபினிஷிங்குமே நல்லா வரும். ஸோ அதனால் ட்ரேசிங் முடித்த உடனே எப்போவுமே வந்து செயின் ஸ்டிச் அவுட்லைன் வந்து போட்டு முடிச்சிருங்க. ஸோ செயின் ஸ்டிச் அவுட்லைன் போடும்போதே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து செயின் ஸ்டிச் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு டிசைனுக்கு அவுட்லைனாக எப்படி யூஸ் பண்ணணும், சர்க்கிள், ஸ்கொயர், இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பேன். அப்போயே வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்துருவோம். அதனால் உங்களுக்கு எந்த ஷேப்பாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் வந்து போட்டு முடிச்சிடலாம். இந்த செயின் ஸ்டிச் அதுக்கப்புறம் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட் ஃபிகர்ஸ் இந்த மாதிரி ஃபில்லிங்க்கு எல்லாமே யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டெக்னிக்கில் நம்மளோட கோர்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் கற்றுக்கலாம். எந்தெந்த ஸ்டிச்சை எந்தெந்த டிசைனில் அப்ளை பண்ணணும், எப்படி அந்த ஷார்ப்பாக ஃபினிஷ் பண்ணுறது, அந்த பெண்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, எப்படி அவுட்லைன் முடிச்சுட்டு உள்ளே ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ரேண்டமாக கிராஜுவலாக கற்றுப்பீங்க. அதனால் எந்த ஒர்க்குமே உங்களுக்கு இது கஷ்டம் அது ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருக்காது. எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு எல்லா டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸோடு கற்றுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு டிசைனிங் டெக்னிக்கோட கற்றுக்கும் போது எந்தெந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி டிசைன்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் அண்ட் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா சேம் எல்லாமே சிலபஸ், மெத்தட் ஆஃப் டீச்சிங் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு டிசைனிங் டெக்னிக், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ட்ரேசிங், ப்ரொஃபஷனல் மெத்தடில் ட்ரேஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும், எல்லா டெக்னிக்ஸுமே உங்களுக்கு அதில் கவர் ஆகியிருக்கும் ஃபுல் கோர்ஸில். அதுக்கப்புறம் ஜர்தோசி ஒர்க்கு, கட் ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ நீங்கள் சிலபஸ் வந்து பார்க்கணும், என்னென்னலாம் சொல்லிக் கொடுப்பீங்க உங்கள் ஃபுல் கோர்ஸில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வரும். தமிழ், இங்கிலீஷ் அண்ட் கன்னடா 3 லாங்குவேஜ்லையுமே நம்மளோட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எந்த லாங்குவேஜில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூரில் விஸ்வப்ரியா நகரில் இருக்குது. ஃபுல் அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் டேரெக்டாக வர முடியாது, தூரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் எடுத்தால் வந்து கிளியராக இருக்குமா, கற்றுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நீங்கள் ஆஃப்லைனில் எப்படி கற்றுக்குறீங்களோ அதே மாதிரி தான் ஆன்லைனில் கற்றுக்க முடியும். ஏன் இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 ஸ்டூடெண்ட்ஸ் to 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு பேட்ச்லேயே இருப்பாங்க. மேக்ஸிமம் 5 ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து 1 by 1 நம்ம செக் பண்ணி தான் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது கிளாஸை மிஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மட்டும் தனியாக தான் சொல்லிக் கொடுப்போமே தவிர கூட்டத்தோட கோவிந்தாவாக இருக்காது. நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க இல்லாட்டி உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வரும். இப்போ உங்கள் பேட்ச்லேயே இப்போ 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தங்க ஸ்லோவாக இருக்காங்கன்னா அவங்களோட ஸ்பீடுக்கு உங்களை புஷ் பண்ண மாட்டோம். ஸோ உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு தட் இஸ் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து தான் நம்ம வந்து கிளாஸ் வந்து சொல்லிக் கொடுப்போம். அதனால் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறதுக்கு பயமே தேவையில்லை. நிறைய வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்கள் எந்த ஸ்லாட் அவைலபிளாக இருக்கோ, என்ன டைமிங் அவைலபிளாக இருக்கோ அதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனுமே அதே மாதிரி தான். வீக்லி 2 days தான் கிளாஸு. ஸோ ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற நாள்லாம் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும். 2 days தான் கிளாஸ்ன்னு சொல்கிறீங்க, 3 months முடிச்சிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிச்சிடலாம். என்னோட மேக்ஸிமம் 99% முடிச்சிருவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஸ்லோவாக இருக்கிறவங்க 4th month நாம் வந்து எடுப்போம். 4th month வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. 3 months ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ணணும். 4th month வந்து காம்ப்ளிமெண்ட்டாக உங்களுக்கு இன்கேஸ் லோ லேர்னர்ஸ்க்கு காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஆஃப்லைனும் அதே ரூல்ஸ் தான், ஆன்லைன்லேயுமே அதே ரூல்ஸ் தான். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எஸ்பெஷலி ஒர்க்கிங் உமனுக்கு இல்லை கிட்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆன்லைனோ இல்லை ஆஃப்லைனோ அட்டன் பண்ண முடியாது, டைமிங்க்கு என்னால் கரெக்டாக வர முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இதுவுமே வந்து ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு கிளாஸாக நீங்கள்
நீங்கள் ஃபினிஷ் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். அண்ட் அதில் ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன். அதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய ஆக்டிவிட்டி அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்கோட நீங்கள் கற்றுப்பீங்க. இப்போது நம்ம வந்து செயின் ஸ்டிச் அவுட்லைன் எல்லாமே லீஃப்க்கு கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஒரு லீஃப் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி லோடிங்கும் ஒரு லீஃப்க்கு கட்டானா பீட் லோடிங்கும் கொடுக்க போகிறோம். சேம் ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். பேஸ் ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக நம்மளுக்கு இருக்கும். இந்த டிசைன் பர்டிகுலர் டிசைன் பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் சாரியோட பல்லு, லெஹங்கா, அதுக்கப்புறம் துப்பட்டாவோட பார்டர்ஸில் வந்து கொடுத்துக்கலாம். இல்லாட்டி ப்ளவுஸோட நெக் டிசைனுமே இந்த ஃப்ளவர் கொடி டிசைன் வந்து போடலாம். இது வந்து ஒரு காமனான டிசைன், எல்லா சாரீஸ்க்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு டிசைன். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு மெரூன் கலர், கோல்டு, பிளாக்கு, பாட்டில் க்ரீன் இந்த கலர்ஸ்லாம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா சாரீஸ்க்குமே நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். குந்தன் ஸ்டோன்ஸுமே வந்து காமன் கலராக நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒயிட் குந்தன் ஸ்டோன்ஸோ இல்லாட்டி மல்டி கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு ஃபுல்லாக கோல்டன் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சாரீஸ்க்குமே நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். சிம்பிளாக எலிகண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி வேணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். நாங்களே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச்சிங்கும் பண்ணி கொடுத்துருவோம். வேர்ல்டு வைட் ஷிப்பிங் இருக்குது. சிங்கிள் ப்ளவுஸ் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இல்லை பல்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒவ்வொரு லீஃப்க்குமே 4 பீஸ் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். அண்ட் ஜர்தோசி கோர்ஸுமே ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நம்ம அப்பப்போ போடுவோம். ஸோ ரெகுலராக சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் ஒர்க் ஷாப்ஸ் என்ன இருக்குது, மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நிறைய மேக்கிங் வீடியோஸ், டுட்டோரியல் வீடியோஸ், இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் நெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸுமே நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஃபுல் சாரிக்குமே நம்ம ஒர்க் பண்ணுறோம். சாரியோட பல்லு மட்டும் வேணுனாலும் ஒர்க் பண்ணுறோம். துப்பட்டாஸ்க்கு, லெஹங்காஸ், குர்த்திஸ், கவுன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணி வீடியோஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஸோ இப்போது பாருங்கள், பேஸ் லைன் கொடுத்துட்டு ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அண்ட் ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக வரும். ஏன்னா நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா ஆரி எம்ப்ராய்டரி போடுறாங்க. பட் மெயின் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா எந்த ஸ்டிச்சை எங்கே அப்ளை பண்ணுவோம், எப்படி அந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணும் அப்படின்னு தெரியாது. இந்த நாலேஜ் இல்லாததுனால தான் நிறைய பேர் வந்து அதில் லேக் ஆகுறாங்க. அப்படியே அவங்களுக்கு டிசைன் பண்ணாலும் அது ஃபினிஷிங் ப்ராப்பராக வர மாட்டேங்குது. இல்லாட்டி ட்ரேஸிங்கே தெரியாமல் இன்னும் கார்பன் பேப்பர்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய டைம் வேஸ்ட்டு, காசும் வேஸ்ட்டு. என்னோடய கிளாஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் மெத்தட் ஆஃப் ட்ரேசிங் ஸ்டார்டிங்லேருந்தே கிளாஸ் 4 or 5லேயே பார்த்திங்கன்னா பேசிக் ட்ரேசிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ணால் கூட ப்ரொஃபஷனல் மெத்தடில் ட்ரேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் ப்ரைடல் ப்ளவுஸ் ஆகட்டும். நிறைய பேர் பயப்படுவாங்க, ட்ரேசிங் தெரியாமல் ட்ராயிங் எனக்கு சுத்தமாக வராது, நான் எப்படிடா ஒர்க் பண்ணுறதுன்னு. பட் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கிடையாது. ப்ரொஃபஷனலாக நீங்கள் எப்படி ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டை வச்சு மார்க் பண்ணி எப்படி கம்ப்ளீட்டாக ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இதில் கவர் ஆகும். அது இல்லாமல் பொட்டிக் மேனேஜ்மெண்ட்டுமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். எப்படி வந்து உங்களோட ஓன் கேட்லாகை ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும், எப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், எப்படி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும், அண்டு கஸ்டமர் ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கணும், என்ன ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணுமா, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிளியர் கட்டாக இருக்கும். எல்லாமே டெமோ வீடியோவோட லைவாக உங்களுக்கு காட்டி கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்மளோட கோர்ஸ் வந்து போகும். ஸோ நீங்கள் கிளாஸ் கற்றுட்ருக்கும் போதே உங்களோட ஆன்லைன் பொட்டிக்கும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பேரலாக வந்து க்ரோ ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களோட ஆன்லைன் பொட்டிக்குமே ரெடியாக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஒரு செகண்டரி இன்கம் வேணும், இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பேசிக்ஸ் எனக்கு தெரியும், இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ட்ரேசிங் டெக்னிக்கு, இந்த ஃபினிஷிங்கு, இந்த பொட்டிக் மேனேஜ்மெண்ட்டு, ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கு இதெல்லாம் தான் எனக்கு தெரியாது, இதை மட்டும் நான் கற்றுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பேசிக் எங்கே கற்றுக்கிட்டு இருந்தாலும் ஓகே, பேசிக் கற்றுக்கிட்டு எதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் எனக்கு ஃபோட்டோஸ் தான் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் கோர்ஸில் நான் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் கோர்ஸே பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பாருங்கள், நெக்ஸ்ட் லீஃபுக்கு கட்டானா பீட்ஸ் யூஸ் பண்ணி அதே ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் தான் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் கொடி டிசைன்ஸ் வந்து உங்களோட ப்ளவுஸஸ்க்கு இல்லாட்டி துப்பட்டா, லெஹங்கா, சாரியோட பார்டர்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி டேரெக்டாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரி எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.